சீமான் அவருடைய கட்சி தான் வந்து வலிமை உள்ள கட்சின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் மற்ற கட்சிகளை வந்து ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இந்த தமிழக கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வந்து வாக்குகள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னா வந்து நாம் தமிழுக்கு இருக்குது. சீமான் அவர்களும் சரி, சீமான் கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, நாம் தமிழ் கட்சியோட மற்ற கட்சிகளும் சரி, இந்த தமிழக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் யாரும் வந்து கரப்ட் கிடையாது, பயப்பட வேண்டிய வந்து அவசியம் கிடையாது. சீமான் முதலமைச்சர் என்ன சொல்கிறதுல என்ன தயக்கம்? நீங்களே தயங்கிங்கன்னா அப்போ வந்து எப்படி? அப்போ அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது தாவேகா தரப்புலையோ அல்லது திமுக தரப்புலையோ அல்லது அதிமுக தரப்புலையோ என்னன்னு கேட்டால், நாங்கள் முதலமைச்சர் யார்? இப்போது அதிமுக கூட்டணி எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர், அது டிக்ளேர் ஆகுது. இப்போ இங்கே இருந்துச்சுன்னா வந்து முக ஸ்டாலின் தான் டிக்ளேர் ஆகுது. அப்படியே முக ஸ்டாலின்னா உதயநிதி தான் டிக்ளேர் ஆக போகுது இல்லையா? அப்போ இங்கே தாவேக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு நிலைப்பாடு கிடையாது இல்லை, விஜய் தான் முதலமைச்சர். அப்போது இந்த கூட்டணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தலைமையில் கொடுத்தா சீமான் முதலமைச்சர் அறிவிக்கிறது என்ன பிரச்சனை? 2031 தேர்தலில் சீமான் தான் முதலமைச்சர் இப்போயே சொல்லுங்கள், பட்டி தொட்டியெல்லாம் போகட்டும். சாமானிய மக்கள்கிட்டலாம் வந்து சீமான் முதல்வர்ன்றது அது வந்து ஒரு பிராண்டு கிரியேட் ஆகட்டும். இப்போ தான் எல்லாம் வந்து நவீன அரசியல் ஆயிடுச்சுல்ல, எல்லாம் பிராண்டு கல்ட்டு கிரியேஷன் தானே. சீமான் முதலமைச்சர், தமிழக கூட்டணிக்கு தலைவர். ஆனால் அப்படி சொல்லிட்டாலே அவர் தான் முதல்வர்ன்றது பொருள்படும் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ற அந்த டாக் வரும்போது, அந்த பேச்சு வரும்போது, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறது அது சரியில்லைல்ல. அது அங்கே தான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதியம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்கோரா ஜெய்சங்கர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் காவிரி நீர் வேந்தியும் மேகதாத்து அணை கட்டக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தியும் அனைத்து கட்சி போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையில் நடத்தினாங்க. அதில் சீமான் அவர்களும் கலந்து கொண்டாங்க. அப்போது பேசிய வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்த அழுத்தமாக சொன்னார். அட்லீஸ்ட் ஒரு 3 தேர்தலையாச்சும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து கூட்டணியாக செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலே அதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இடைத்தேர்தல் இன்னும் 3-4 மாதங்களில் எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்க சூழலில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பதற்கான சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. இது நாம் தமிழ் போன்ற கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல முடிவு. என்ன இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், அது மற்றவர்கள் யாரும் சொல்லலை, நான் தான் சொல்லுவேன். தனித்து போட்டின்னு வந்து சீமான் அவரோட நிலைப்பாடு, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு தனித்து போட்டி. ஆனால் அந்த தனித்து போட்டின்றதை விட சீமான் தலைமையில், அதாவது நாம் தமிழர் கருத்துக்கள், அதாவது தமிழ் தேசிய வந்து கருத்துக்கள் மூலமாக ஒருங்கிணையக்கூடிய கட்சிகள், கருத்தால் இணையக்கூடிய கட்சிகள், அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும்னு நான் தான் முதல் பேசினேன். அதில் எனக்கு தான் பெருமை. ஏன் தனித்துன்னு நம்ம வந்து போகும்போது நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம். ஒத்த கருத்துடைய வந்து சீமான் அவர்களை தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும்னு நான் முதல்ல பேசினேன். நான் அது பேசி ஏறக்குறைய ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2021 முன்னாடி நான் பேசுனது. ஆனால் அது வந்து இப்போ வந்து சாத்தியமாக இருக்குது. நம்ம அப்படி சொல்ல முடியும். என்ன வந்து தலைமை வந்து சீமான் தான் தலைமை என்று அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இருக்கிற கட்சியில் சீமான் அவருடைய கட்சி தான் வந்து வலிமை உள்ள கட்சின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் மற்ற கட்சிகளை வந்து ஒப்பீட்டு அளவில் பார்த்திங்கன்னா, அதாவது நான் இந்த தமிழக கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வந்து வாக்குகள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னா வந்து நாம் தமிழுக்கு இருக்குது. அப்போது அதுதானே சரியாகவும் இருக்கும். அப்போ சீமான் அவர்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு வேல்முருகனுக்கோ அல்லது கிருஷ்ணசாமிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ வந்து என்ன சிக்கல்? இல்லை, வேல்முருகன் அவர்கள் தான் சொல்லித்தார்ல, நீங்களே தலைமை தாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதுதான். ஆனால் வந்து அங்கே சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் யார் என்பதை பிறகு அறிவிப்போன்னு சொல்லல. என்ன பிரச்சனை? சிக்கலே அதுதான். இப்போது தலைமையில் கூட சொல்லிடுறீங்க, டிக்ளேர் பண்ணுங்கள். 2031 தேர்தலில் சீமான் தான் முதலமைச்சர் இப்போயே சொல்லுங்கள், பட்டி தொட்டியெல்லாம் போகட்டும். சாமானிய மக்கள்கிட்டலாம் வந்து சீமான் முதல்வர்ன்றது அது வந்து ஒரு பிராண்டு கிரியேட் ஆகட்டும். இப்போ தான் எல்லாம் வந்து நவீன அரசியல் ஆயிடுச்சுல்ல,
எல்லாம் பிராண்டு கல்ட்டு கிரியேஷன் தானே. நீங்கள் தலைமையினே சொல்லிட்டீங்க, சீமான் தான் முதல்வர் சொல்லுங்கள், அதில் என்ன தயக்கம்னு கேட்குறேன். புரியுது. இந்த கேப்பு தானே சார் அடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாகிடுது. பார்த்தீங்களா, அங்கே ஒத்துமையில் யார் முதலமைச்சர் என்பது அப்புறம் பார்த்துக்கலான்றீங்க. அதுதான் கூடாதுங்கிறாங்க. இப்போயோ டிக்ளேர் பண்ணுங்க, என்ன இப்போ இல்லை அவர் தனிப்பட்ட முடிவாக எடுக்க முடியாதுல்ல சார், அதுதான் சார் நான் கலந்து கூட பேசுங்க, கலந்து கூட பேசி சீமான் முதலமைச்சர் தமிழின கூட்டணிக்கு தலைவர், ஆனால் அப்படி சொல்லிட்டாலே அவர் தான் முதல்வர்ன்றது பொருள்படும் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ற அந்த டாக் வரும்போது, அந்த பேச்சு வரும்போது, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது அது சரியில்லைல்ல. அது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவாகும். புரியுது. முதலமைச்சர்ன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், தலைமை வந்து நீங்களே வந்து தலைமை ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தலைமை ஏற்கிறது தானே முதலமைச்சராக வர முடியும். எல்லா இடத்துலையும் அதானே, உலகம் முழுவதும் அதானே இல்லையா. இதானே உலக வழக்கம் அப்படின்ற வந்து வடிவேல் மணிக்கு சொல்கிற மாதிரி இதானே உலக வழக்கம். தலைமைக்கு யார் வந்து தலைமையில் இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து முதலமைச்சர் இல்லையா. ஸோ அதில் எனக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து கேட்டால், முதலமைச்சர்ன்றது நம்ம ஏன் சீமான் முதலமைச்சர் என்ன சொல்கிறத என்ன தயக்கம், நீங்களே தயங்கினீங்கன்னா அப்போ வந்து எப்படி இருக்கும். அப்போ அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது தாவேகா தரப்புலையோ இல்லை திமுக தரப்புலையோ இல்லை அதிமுக தரப்புலையோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னாங்க முதலமைச்சர் யார். இப்போது அதிமுக கூட்டணி எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர், அது டிக்ளேர் ஆகுது. இப்போ இங்கே எடுத்துன்னா வந்து மு க ஸ்டாலின் தான் டிக்ளேர் ஆகுது. மு க ஸ்டாலின்னா உதயநிதி தான் டிக்ளேர் ஆக போகுது இல்லையா. அப்போ இங்கே தாவேக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு நிலைப்பாடு கிடையாதுல்ல, விஜய் தான் முதலமைச்சர். அப்போது இந்த கூட்டணிக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து சீமான் தலைமையில் கூட சீமான் முதலமைச்சர் அறிவிக்கிறது என்ன பிரச்சனை. புரியுது. ஸோ எனக்கு அதில் வந்து எனக்கு இது வந்து இன்னும் ஜெல் ஆகலை. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் அந்த சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. நான் சொல்ல இடைத்தேர்தலில் அதை வரவேற்கிறோம் சரிங்களா. நாம் வந்து இடைத்தேர்தலோடு நம்ம போகலை. இப்போ இடைத்தேர்தல் வரைக்கும் சொன்னால் அது டெம்பரவரி, தற்காலிகமான ஒரு கூட்டணி அப்படி ஆயிடும். 31 போடுங்க டார்கெட், 31 முதலமைச்சர் வந்து சீமானை முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்கிறதுல என்ன சார் தயக்கம். நான் சொல்கிறேன்ல சார், எல்லாத்தையும் நான் தான் சார் முதல்ல வந்துடுறேன், அது எனக்கு பெருமை தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே நான் வலியுறுத்தினது தான், சட்டமன்ற உறுப்பினராக வந்து சீமான் நுழையிறாருன்னா அங்கே தமிழ் தேசிய முழக்கம் தானே இல்லையா. ஏன் பார்லிமெண்ட்டுக்கு எம்பியாக போகிறாருன்னு வச்சுங்க, இந்திய பாராளுமன்றத்தில் அங்கே தமிழ் தேசிய முழக்கம் தானே நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு எம்பியை பார்ப்பீங்க இந்தியாவில். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆக்குறீங்கன்னா அங்கே ஒரு தமிழ் தேசிய முழக்கம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன, தமிழ் தேசிய ஆட்சி தான் உங்களுடைய நோக்கம்னா சீமானை முதல்வர் அறிவிக்கிறதுல என்ன சிக்கல்னு கேட்குறேன் நான். அதுதான் என் கேள்வி. மீண்டும் மீண்டும் நான் அந்த கேள்வி வைக்கிறேன். முதலமைச்சர் சொல்லுங்கள். புரியுது. அது எனக்கு அதில் எனக்கு வருத்தம் தான். சரி சார், இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு அமைஞ்சு அதை வந்து இடைத்தேர்தலில் அவங்க பங்கேற்கிறாங்கன்னு வைங்களேன். ஆல்ரெடி தாவேகா மேலே ஆன்டி இன்கம்பன்சி எகிரிட்டு இருக்கு. மறுபக்கம் எதிர்கட்சிகள் இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த கூட்டணி பலம் சொல்லக்கூடிய திமுக இப்போ கூட்டணி இல்லாமல் இருக்காங்க. அதிமுக ஆல்ரெடி உதஞ்சி போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய கூட்டணி அந்த தேர்தலை அப்ரோச் பண்ணும்போது தேர்தலில் எந்த அளவுக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்க? இப்போது இந்த தாவேகா ஆட்சியோட நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் எப்படியும் இந்த ஆட்சியாளர் மீதான அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் லஞ்சம் குறித்து கண்டிப்பாக இருக்கும். அது எல்லா ஆட்சியும் செய்யக்கூடியது தான். ஒரு பம்மாத்து நடவடிக்கை இல்லாமல் உள்ளபடியே வந்து உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி சொன்னால் அது நம்ம பழிவாங்க நடவடிக்கை நம்ம எடுக்க முடியாது. ஊழல் பண்ணால் வந்து நடவடிக்கை எடுத்து தான் தருவாங்க. அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஊழல் நடவடிக்கை இவங்களுக்குள்ளே வந்து திமுக ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். என்னென்னா நாங்கள் அடிச்சதை நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் அடிச்சதை நாங்கள் கண்டுக்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஆட்சி இழந்தது காரணமே. எதிரும் புதிரும் இருந்திருந்தால் கண்டிப்பாக உயிரோட்டமாக இருந்திருக்கும். அதிமுக வந்து இனி 3வது ஒரு கட்சி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்போ இவர் வந்துட்டார், ரைட், விஜய் வந்தார். இப்போ விஜய் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்துட்டுனா அதிமுக வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்து கரையக்கூடிய நிலையில் தானே இருக்குது. அங்கே புத்துணர்ச்சிக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கும்போது, முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அது இன்னும் பலவீனமாகும். அப்போது அதிமுகவும் பலவீனம், இங்கே வந்து திமுகவும் பலவீனம். அப்போ அந்த பலவீனம்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தப்பை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வந்து பலம் வந்து திமுக கிடைக்காது. இப்போ நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு வார்த்தை தான்,
டாஸ்மாக் சரக்கு வந்து யார் சப்ளை பண்ணாங்கன்னு கேட்குறாரு. எப்படி அந்த தைரியம் துணிச்சல் எதனால் வந்துச்சு? ஜெகத் ரட்சகன் வச்சுருக்காரு. ஏன்னா உங்ககிட்ட பலவீனம், அந்த பலவீனம் தான் அங்கே பலம். ஆதவர்ஜனா கேட்டாலும் சரி, அது யார் கேட்டாலும் டாஸ்மாக் வந்து நீங்கள் தான் திறந்தீங்க, நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரக்கு சப்ளை பண்ணதும் நீங்கள் தான் சொல்கிறாருல்ல. அவர் ஜெகத் ரட்சகனோட நிறுத்திட்டார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அது ஏனோ தெரியல. இவ்வளோ ஜெகத் ரட்சகன் மகன் போய் சேர்ந்ததுனால தெரியல. அவர் ஜெகத் ரட்சகனோடு நின்ட்டார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பினாமி பேரில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. நேரடியாக இல்லைனாலும் இன்டைரக்டாக இருக்காங்க, அது அவங்க சொல்லலை. அப்போ இந்த இடத்துல பலவீனம் ஆகும். அப்போ இந்த பலவீனமாகும் போது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தப்பை எதிர்த்து கேட்க மாட்டாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. சீமான் அவர்களும் சரி, சீமான் கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, நாம் தமிழ் கட்சியோட மற்ற கட்சிகளும் சரி, இந்த தமிழின கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் யாரும் கரப்ட் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அங்கே இருக்கிற தலைவர்களையே தைரியமான தலைவர் சீமான் மட்டும்தான். அதை நான் வலியுறுத்துகிறேன். மற்றவர்களாம் தைரியம் இல்லையான்னு சொல்லி கேட்காதீங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வேணா அடுத்த கட்டமாக சொல்ல, ஏன்னா ஏற்கனவே எம்எல்ஏக்கெலாம் இருந்திருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல வேல்முருகனும் சரி, தனியார் சிவங்களாம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ எம்எல்ஏ இருந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த தொகுதி வேலைகள்லாம் நாங்கள் ஊழல் பண்ணாங்கன்னு நான் கரப்ட்டு நான் சொல்லவே இல்லை. எம்எல்ஏக்கள்லாம் கணிசமான அந்த கமிஷன் உண்டு, ஒரு கான்ட்ராக்ட் வேலையில் இதெல்லாம் உண்டு. அவங்க வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனாலும் ஒரு அரசு பதவியில் இருந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் சீமான் அவர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. போல்டாக இறங்கி அடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். கடுமையாக விமர்சனங்கள் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த கட்ஸ் சீமானுக்கு காரணம் கேட்டால் அவர் எந்த அரசு பணியிலும் இல்லை, 5 பைசா அவங்ககிட்டயே வாங்கினதும் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு எம்எல்ஏவோ இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நெருடல் இருக்கலாம். புரியுது. இப்போது இந்த விஷயத்த முடிவு செய்ய வேண்டிய இடத்துல சீமானவர்கள்லாம் இருக்கிறேன். ஏன்னா நேற்று பேசும்போதே தெரிஞ்சது ரத்தம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் சொன்னார். சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த மாதிரி முடிவு எடுத்தால் நாம் தமிழ் கட்சிக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கும் தலைமை இந்த தமிழின கூட்டணி இருக்க இந்த கட்சிகள் இல்லாமல் இன்னும் கூட சில கட்சிகள் இயக்கங்கள் இதெல்லாம் இணைஞ்சு வலிமையாக இருக்கணும். இப்போ இருக்கிற கட்சிகளை கடந்து சொல்கிறேன். இன்னும் சில கட்சிகள் இந்த இங்கே நாம் தமிழரோட முரண்பட்டு போன சக்திகள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பானா கூட பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகள் கட்சியில் தான் கருத்து வேற்றுப்பார். கட்சியில் கட்சி நிர்வாகத்தில் கருத்து வேற்றுமை இருக்கான். கொள்கையில் என்ன கருத்து வேற்றுமை இருக்கும்போது புரியுது. கொள்கையெல்லாம் யார் நாம் தமிழ் கட்சி, அது தமிழ் தேசிய கொள்கை அப்படி சொன்னால் கூட பிரச்சனையாயிடும். தமிழ் தேசிய கொள்கையில் யாரெல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அந்த கூட்டணி நம்ம அதுக்குள்ளே போய் ரொம்ப அட்வைஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு அளவோடு தான் நம்ம நிற்கணும். அது அந்த தலைமை முடிவு பண்ணணும். ஆனால் அவர் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தன்னால் இருக்கீங்க. இப்போது சட்டமன்றத்தில் தமிழ் தேசிய குரல் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றம், ஸோ அது ஒழிக்கணும். தமிழ் தேசிய குரல் இல்லை, தமிழ் குரலே இல்லை. தமிழ் குரலே எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. ஆங்கிலத்தை பேசினா பாஷையில் அவர் அதுதான் நான் சொல்கிறேன். ஐயோ ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் நேற்று தான் சீமானை தான் முழுமையாக நினச்சிட்டேன். இனிமேல் சட்டமன்றத்தில் அங்கே மாண்பும் மரியாதையும் தமிழுக்கான அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த மதிப்பு கிடைக்கணும்னா, மதிப்பும் மரியாதை கிடைக்கணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீமான் போயாகும். ஏன்னா நேற்றுக்கு பார்க்குறேன் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேசுகிறதுலாம் இது ஏதோ இந்த டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் என்னத்துக்கு நோண்டிங்க இருக்குது, அதான் அவர் என்னத்துக்கு நோண்டிங்கிறீங்க. ஆமாம், அவர் செவனேனுங்கிறாரு, அவரை போய் போட்டு வாங்குறாரு. அவர் என்னத்துக்கு போட்டு வாங்குறாரு? ஐயோ ரொம்ப கலீஜ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எனக்கு தான் கமலஹாசன் கிடையாது, கமலஹாசன் பேசுறது ரொம்ப கலீஜ்னு சொல்லுவாங்க பாருங்க. ரொம்ப கலீஜ் ஆயிடுச்சு சட்டமன்றமே. அப்படிதான் இருக்கு. யாருமே பார்க்குறேன் சரி அங்கே தான் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் நான் பார்க்குறேன். நேற்று தினம் உதயநிதி அவர்கள் பேசும்போது கொடுத்து நான் ஆங்கில வார்த்தையை போட்டு தான் பேசுகிறாரு. நீங்கள் ஆங்கில வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி அது தமிழாக்கம் செய்யப்படும்? தமிழ் வார்த்தையே இல்லையா அதுக்கு? புரியுது. நீங்கள் இப்போ நம்ம கூட இங்கே பேசுகிறோம், ஆனால் அதே மேடையில் மைக் பிடிச்சி பேசும்போதுன்றது பார்த்தீங்கன்னா அங்கே சில வார்த்தைகள் மாறும், சுத்தமான வார்த்தைகள் வரணும். ஒரு 4 சவுத்துக்குள்ளே பேசுறது வர, ஒரு பொது இடத்துல பேசுறது வர, மேடையில் பேசுறது வேறு. இங்கே எல்லாரும் சலூன்லேயும் டீ கடையிலையும் சொல்லுவாங்க தெரியுங்களா, நம்ம ஊரில் வெட்டியாக உட்காந்து இந்த கோயில் மண்டபத்தெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இருக்குது. நேற்றுக்கு நான் பார்த்தேன்.
அதுவும் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு, இவர் இருந்துட்டார். ஏற்கனவே இவர் புலவர், பெரும் புலவர். யார்? புஷியானந்த். அவர் பாட்டு செவனேன்னு உக்காந்துக்கிறாரு. என்னத்துக்கு இவர் போட்டு வாங்கினுக்கிறாரு? என்ன இது? என்ன லாங்குவேஜ் இது? இப்போ இது குறிப்பாக அந்த விஷயத்துல சார் பேசும்போது திமுக எம்எல்ஏ ஒருத்தர் கூட சொன்னார், நாங்கள் மாமா வச்சா அப்படி தான் பேசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் வந்து இல்லை அது ஏன் அப்படி சொல்கிறது, அது என்ன கேள்வி கேட்க வரேன்னா, இப்போ இவ்வளோ நாட்கள் எதிரும் புதிரமா அடிச்சிக்கிறாங்க, இப்போ தான் மாமா மச்சான்னு உறவாடிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் வந்து அதான் சார் சார் நீங்கள் அப்படி கூட நீங்கள் இருங்க. அந்த வார்த்தையெல்லாம் உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியாவது கொஞ்சம் இந்த மாமன் மைத்துனர் அப்படின்னு சொல்லுங்கள். வார்த்தை சொல்கிறேன் நான். முதலமைச்சர் பேசும்போது கூட முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. முன்ன பின்னா என்ன இது? இதுக்கு முன்னாடி பேப்பர் படிச்சிருந்தா பரவாயில்லன்னா முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தான்ற வார்த்தைலாம் வந்து சரியான லாங்குவேஜ் கிடையாது. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது சார். கடந்த காலத்தில் வந்து பயந்துட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. அதுதான் அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சேஞ்சஸ் நிறைய வேணும். அந்த நர்வ்ஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நர்வ்ஸ் ஆகிறாருன்றது தெரியுது. சட்டசபையில் இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருக்கிறது வேறு, நீங்கள் இயல்பாக பேசுகிறது வேறு. நீங்கள் இயல்பாக கூட பேசுங்க. அந்த இயல்பாக பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேசும். நீங்கள் அதுக்காக இலக்கியமாக அப்படியே இலக்கணமாக பேசுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. இலக்கணமாக பேசுங்க. அந்த வார்த்தையை வந்து சரியான வார்த்தையை போடுங்க. புரியுது. அந்த இடத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்தணும். நீங்கள் முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுன்றது அது எப்படி சரியான வார்த்தை? தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் வந்து சொல்லலாம். இங்கே செய்தித்தாள்னு சொல்லுங்கள், நீங்கள் பேப்பர்னே சொல்லுங்கள். ஆனால் முன்ன பின்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது கொச்சையான வார்த்தையாகிடுது. கொச்சையான வார்த்தை வேறு. நீங்கள் இலக்கணமாக பேசினா கூட நடைமுறை தமிழ் கூட நீங்கள் பேசுங்க, பிரச்சனையே கிடையாது. நடைமுறை தமிழே பேசுகிறீங்க, சாதாரணமாக பேசுங்க. ஆனால் அதை தாண்டி வார்த்தை பிரயோகம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உட்காருன்னு சொல்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் கிராமப்புறங்களில் போனால் குந்துன்னுவாங்க. இது உட்காருன்றது கொஞ்சம் குந்துப்பா, சாரில் குந்துப்பான்னு. குந்துப்பானா என்ன? உட்காருந்தா உட்காரு தான் அர்த்தம். அப்போ வந்து அந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா வந்து பேச்சு நடைமுறை மாறலாம். நீங்கள் அமருங்கள் சொல்ல வேணாம், உட்காருன்னே சொல்லுங்கள். அவரே உட்காந்துங்கிறாரு. ஆமாம், அவரே செவனேன்னு உட்காந்துன்னுக்கிறாரு. அவரை போய் போட்டு வாங்கினுக்கிறாரு. என்னத்துக்கு இவர் போட்டு வாங்கினுக்கிறாரு? ஐயோ கொடுமடா சாமி. ஐயோ அது உண்மையிலே வந்து சீமானே அப்படின்னு நினச்சினேன். அது சிவனேன்னு நினைப்பாங்கல்ல, சீமானே. குறிப்பாக சார் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் போய்ட்டு இருக்கும்போது சமீபத்தில் நாம் தமிழ் கட்சி சார்ந்த பாக்கியராசன் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த தமிழ் தேசிய கூட்டணி அமையும், தமிழ் தேசியர்களாக ஒன்றிணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. என்னென்னா, நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்காத தமிழ் தேசியவாதிகள் இருக்கலாம், ஆனால் நாம் தமிழ் கட்சியை வந்து எதிர்ப்பவங்க நிச்சயமாக தமிழ் தேசிய துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒரு சில பேரை குறிப்பிட்டு காட்டுறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இல்லை, இது நான் வந்து அதை துரோகின்ற அந்த இடத்துக்கு கூட போகல. தமிழ் தேசிய கருத்துக்களை நீங்கள் வந்து நீங்கள் ஏற்றுங்க, ஏற்றுக்காமல் போங்க, எதிர்க்காதீங்க. இல்லை, ஏற்றுக்கிட்டவங்களே எதிர்க்கிறாங்களே. அதை தானே அது வந்து அவங்க நிலைப்பாடு மாற்றம். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ கட்சி நிர்வாகத்தில் முரண்பட்டவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு எதிராக சீமானுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதான் வருத்தமான விஷயம். நீங்கள் எதிராக கூட நில்லுங்க, ஆனால் நீங்கள் போய் சேர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ நான் சீமான் அவர்களை எதிர்க்கிறதையோ அல்லது நாம் தமிழ் கட்சியை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. நீங்கள் அங்கே கட்சி நிர்வாகத்தில் என்ன நடந்ததுன்னு அது உள்ள கட்சி உள் விவகாரத்துக்கு நான் போகவே முடியாது என்னால். அதுக்கான எனக்கு அந்த அருகதையும் கிடையாது, எனக்கு அந்த தகுதியும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டது என்ன? தமிழ் தேசிய கொள்கை. நீங்கள் கட்சியில் முரண் இருக்குது அல்லது வந்து நீங்கள் வந்து சீமானவரோட முரண் இருக்குது, ஆனால் நீங்கள் அப்படியே இன்னொரு இடத்துல போய் சேர்றீங்கல்ல. எனக்கு அண்ணன் இவர் ஜெகதீஷ பாண்டியன் விஷயத்தில் எனக்கு உள்ளபடியே நீங்கள் வந்து நீங்கள் சீமானோட மாற்று கருத்து வச்சுங்க, நாம் தமிழோட மாற்று கருத்து வச்சுங்க. கொஞ்ச காலம் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த மனக்காயங்கள் ஆறுன பிறகு நீங்கள் மீண்டும் கூட நீங்கள் வந்து அவரோட சேர்ந்து இணையலாம். ஆனால் முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு இடத்துல போய் சேர்றீங்கல்ல, அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசிய கொள்கைன்றதை நீங்கள் ஏற்றுக்கலை. அப்போ வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து சீமான் வந்து ஆட்சியை பிடிப்பார், ஆட்சியை பிடிக்கும் போது ஒரு எம்எல்ஏ அமைச்சராகிடலாம், அப்படி நிலைப்பாடு தானே இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் தலைமை மீது மாற்று கருத்து வச்சுக்கிறீங்க, நாம் தமிழோட முரண்படுறீங்க. எதனால் முரண்படுறீங்க? கொள்கை அடிப்படையில் முரண்படுறீங்க, நிர்வாகத்தில் முரண்படுறீங்க. அங்கே ஏதோ அரசியல் இருக்குதுன்னு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அது எல்லா இடத்துலையும் இருக்கும் தான், எல்லா கட்சியிலும் இருக்குது. நீங்கள் போகிற இடத்துல மட்டும் இல்லையா? நான் கேட்குறேன், எங்கேயாவது நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து சீமானை பார்க்க முடியும். ஜெகதீஷ பாண்டியன் அவர்களே கேட்குறேன்,
நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நினச்சா சந்திக்க முடியும் சீமானை. விஜய் சந்திக்க முடியுமா நீங்கள்? வாய்ப்பே இல்லை. சேரும்போது பார்க்குறது சேர்ந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு என்னென்னா, நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் யார் எங்கேயும் போய் சேர மாட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், ராஜீவ் காந்தி போய் சேர்ந்தார், நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கல, தமிழ் தேசிய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கல. அங்கே என்ன கட்சியில் போய் சேர்றீங்க, ஏதாவது ஒரு பதவி நீங்கள் கிடைக்கிற எங்கே பதவி கிடைக்குமோ அங்கே போயிட்டீங்க. கல்யாண சுந்தரமும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுங்க. நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விலைக்கு கொஞ்ச நாள் இருக்கலாம், அல்லது வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசிய கொள்கையோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மூலையிலேருந்து நீங்கள் பேச முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அனுமதி பெறணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உடனே வந்து இன்னொரு இடத்துல போய் உட்காருறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. கொஞ்ச காலம் கூட உங்களால் வெயிட் பண்ண முடியல. அடுத்த ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம், அதுவும் காலையமெல்லாம் வந்து பலமுறை அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது எங்கே தாவேக்கால. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எங்கே போனீங்க? அதிமுக. இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் சீமானோட கருத்து மோதல் இருக்குது, வந்து நாம் தமிழர் கட்சி கருத்து மோதல் இருக்குது. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கள். காலம்தான் மாற்றணும் எல்லாத்தையுமே. யார் மேலே தப்பு இருக்குது ரியலைஸ் ஆகும், நீங்களும் உணர்வீங்க. நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தான் நான் எனக்கு வருத்தமே என்னென்னா, விலகின உடனே நீங்கள் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருந்துச்சு? நீங்கள் கொள்கைப்படி இருந்தீங்களா அல்லது தனிநபருக்காக இருந்தீங்களா நீங்கள்? சார், நீங்கள் இதை தொடர்ந்து சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ச்சியாக விமர்சிக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியத்தை அவர் தான் தூக்கி நிறுத்துற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுருந்தார். என்னென்னா, இது மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார், கொலை வெறியோட இடைத்தேர்தலுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இலவு காத்த கிளி மூலம் இங்கே காத்திருக்க வேண்டியது தான், போட்டி யாருக்குன்னு தெரியாமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்மட்டமாக விமர்சனம் பண்ணுறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன இவனுக்கு என்னன்னு கேட்குறேன். சரிப்பா, இலவு காத்த கிளியாக காத்திருக்கிறேன், உனக்கு என்ன? அதனால் உனக்கு என்னடா, உனக்கு என்னன்ற? அதனால் அவருக்கு இலவு காத்து கிளியாக காத்துட்டோம், என்னவோ இருக்கட்டும். உன்ன மாதிரி 4 சவுத்துக்குள்ளே உட்காந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ தமிழ் தேசியம் பேசலல்ல. 4 சவுத்துக்குள்ளே உட்காந்துட்டு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதா? அதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது. நேற்று வரைக்கும் இலும் நாட்டின்னு சொன்னேன், இன்றைக்கி தூக்கி பிடிக்கிற சொல்கிறேன் நான். நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்கிறேன், இலும் நாட்டின்னு இத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இலும் நாட்டின்னு ஒருத்தர் குற்றம் சாட்டுனா கொஞ்சமாச்சும் ஆதாரம் இருக்கணும். ஒருத்தர் இங்கே என்ன வேணாலும் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் கொள்கை ரீதியாக. ஆனால் மொத்தமாக வந்து இலும் நாட்டி அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உளவாளி, வேற்று நாட்டால் வந்து ஏஜென்ட்டு, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? யார் வேணா இருக்கட்டும். அப்போ இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து சீமான் மீதான அந்த வெறுப்பு, அந்த வன்மம். ஏன்னா இவங்க ஒரு அரசியல் கட்சியாக நடத்த முடியுது, உன்னால் முடியல. நீயும் பேசுகிற, தமிழ் தேசியம் பேசுகிற, அப்புறம் எவனா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்தான்னா அவனை கூப்பிட்டு வந்து வாத பிரதிவாதம் பண்ணுற, அதெல்லாம் இருக்கட்டும். நீ வேணா சண்டைக்கு வா, நீ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு. இப்போ புரியுதுங்களா? இந்த வாய் தான் வந்து குழப்பி அனுப்பிச்சாங்க ஒரு தடவை நினைக்கிறேன். உனக்கு இதெல்லாம் உனக்கு இப்போது நான் கேட்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். உனக்கு பிரச்சனை என்ன? இப்போது சீமான் பிரச்சனையா, நாம் தமிழர் கட்சி பிரச்சனையா, இல்லை வந்து இந்த அங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகள் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ சீமான் மாதிரியே பேச வேண்டியதாக இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்போது யார் அட்வைஸ்? நீ நல்ல டாக்டரை பாடுற, முதல்ல போய்ட்டு அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. போய் நல்ல டாக்டர் பாரு, நீ நல்ல டாக்டரை போய் பாடுற, அப்படி தானே சொல்ல வேண்டியது இருக்குது. உனக்கு என்ன? அவர் இலவு காத்த கிளியாக இருக்க என்னமோ இருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு என்ன எரியுது தெரியுதா? அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சீமான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறார். இப்போ பாரிசாலனை நீங்கள் வெறுப்பேற்றணும்னு வச்சுங்களேன். சீமான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறாரு, சீமான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறார் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இது அவங்களால ஜீர்ணிக்க முடியல, தாங்க முடியல. விஷயம் தான். இல்லைனா சும்மா இருக்கிற பையனை நோண்டி விட்டு வாழ்த்து சொல்கிறேன், அது சொல்லிட்டு அந்த பையனை இன்றைக்கி எந்த கதியில் கொண்டு போய் நிறுத்திட்டானுங்க. யாரை? விஷ்ணு தான் நான் சொல்கிறேன். உள்ளபடியே பாவமாக இருக்கு எனக்கு. அந்த பையனை அவனுடைய அந்த எமோஷன் ஆகக்கூடிய அதை வந்து எப்படி டைரக்ஷன் பண்ணி எப்படி ஆக்கி விட்டானுங்க பாருங்கன்றது. அங்கேருந்து வர வச்சு இங்கே ஒரு நேர்காணல், அங்கே ஒரு நேர்காணல், அவனை எப்படி மடைமாற்றிட்டானுங்க பாருங்கள். ஒரு செகண்டில் வழிமாறக்கூடிய அந்த அந்த எமோஷனல் வந்து ஒருத்தருக்கு இருந்ததுன்னா, நான் உள்ளபடியே சொல்கிறேன், கட் பண்ணிட்டு போகிறேன். ஒருத்தர் எமோஷனல் ஆகிற இருந்தான்னு வச்சுக்கிறேன், உணர்ச்சி வசப்படுறேன். கூடுமான வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த எமோஷனல் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அவனை ஈஸியாக மடைமாற்றம் பண்ணிடுவானுங்க. அதுக்கு ஒரே உதாரணம் இந்த பையன். உள்ளபடியே வந்து உண்மையான ஒரு விசுவாசியாக தான் இருந்தான். ஆனால் அவனை எப்படி மாற்றிட்டானுங்க பாருங்க. புரியுது? இந்த நட்பு மாண்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி
எப்படி மலைமாத்தினாங்க அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அறிவிழந்து போய் நேராக வந்து போய் இங்கே உட்காந்தோன்னு இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மாறின்னு இருக்கிறான். எது அகைன்ஸ்டு நாம் தமிழர், அகைன்ஸ்ட் சீமான் வந்து மெல்ல மெல்ல மாறுறான் பாருங்க. எப்படி இந்த சந்திரமுகி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழு சந்திரமுகியாக மாறுற மாதிரி இப்போ அவன் மெல்ல 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 மாறின்னு இருக்கான். அடுத்தடுத்து வைக்கிறதெல்லாம் அவன் கேள்விகளாக போட்டுன்னு இருக்கான். இது எப்படி அது எப்படி, நக்கீரன் எப்படி வந்து அவங்க வந்து வர்கானா வந்து பார்த்தா எப்படி வந்து பேட்டி எடுத்தாங்க, அடுத்தடுத்து கேள்வி போட்டுனே இருக்கிறான் பாருங்க. புரியுது. அப்போ எங்கே வந்து தள்ளுறான்னு கேட்டால், அப்போ அவங்க பண்ணும்போது நாம் பண்ணக்கூடாதா, அவங்க பண்ணும்போது நாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அடுத்தடுத்துக்கு வந்து ஓ இவன்லாம் அபாயம் விஷம். இவன்லாம் யார் இந்த பாரிசாலன்லாம் வந்து விஷம். சில பேர் சொல்கிறாங்கல்ல கருணான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் மேலே எதாவது இருந்தால் ஒரு வார்த்தை போட்டுங்க சார். பல்லு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இவன் ஆளே கிடையாது. முதல்ல இவனை எல்லாம் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணுகலை, சரியாக அணுகியிருக்கணும் ஆரம்பத்திலேயே. இவெல்லாம் வந்து விமர்சிக்கிற அளவுக்குலாம் இவன் ஆளே கிடையாது. முதல்ல அங்கே உட்காந்து நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு அவன் பார்த்து எனக்கு இப்போ இந்த பையனை நான் உள்ளபடியே நான் பாவமாக தான் எனக்கு இருக்குது. அந்த விஷ்ணு அந்த பையனை நல்லா தெரியும். இந்த வருணும் பாரிசாலெலாம் உட்காந்து எனக்கெல்லாம் இவனுக்கு ஒரு ஆளே கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், உட்காந்து நக்கல் அடிச்சிருந்தோம். எத்தனை காணொலி நம்மனா கண்ணை மூடிட்டா இருந்தோம். எத்தனை காணொலியில் இந்த பையன், அதுவும் இவன்லாம் வந்து அந்த சொல்லுவாங்க அந்த ஸ்வீட் பாய்சன் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அது பாரிசாலனாவது ஒரு பக்கம் விடுங்க. இவன்லாம் வந்து போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு பாரிசாலனையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் மூளையை கழுவினவன் யார், இந்த வருன்ற பையன் விஷம். அந்த பையன் எனக்கு தெரியும். இன்னும் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நேருக்கு நேர் எதிர்த்துருவாங்க. சீமானை நேருக்கு நேர் எதிர்க்கிறவங்க கூட நான் வந்து வரவேற்பேன். ஏன்னா ஆனால் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மெல்ல அப்படி போயிட்டு ரொம்ப தன்னைத்தானே அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அப்படி பேசி இவங்களுடைய என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சுறாங்க. என்ன இவங்களாம் விஷம். அது வருன்ற பையன் நான் சொல்கிறேன் விஷம். இன்னும் சில தம்பிங்க இருக்கிறானுங்க, எனக்கு சில பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மோதனா ஸ்ட்ரைட்டாக மோதிடுவான். இவன் அப்படி கிடையாது. இவன் ஸ்ட்ரைட்டாக மோத மாட்டான். இப்படி போய் சில பேர்லாம் வர வச்சு இப்போ பாருங்கள் எங்கே சிக்கனா பாருங்கள். இவன் என்ன நினைக்கிறான், அந்த பையன் நம்மளை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணால் பெருமை நினைக்கிறான். அப்படி பார்த்தா நான் எத்தனை நேர்காணல் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எத்தனை நேர்காணல் அவாய்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் குறிப்பிட்டு ஒருத்தரை வந்து தாக்கணும்னு நினச்சி கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போக மாட்டோம். அது சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அல்லது எந்த தலைவராக இருக்கட்டும். குறிப்பிட்ட எங்கள் சேனல் வந்து இப்படி ஒரு சார்புடைய சேனல், இந்த கட்சிக்கு சார்புடைய சேனல், நீங்கள் வந்து அதிமுக சார்புடைய சேனல், ஸ்டாலினை திட்டணும் அதுக்காகவே கூப்பிடுவான். நான் போக மாட்டேன். சீமானை பிடிக்காது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட சேனலாக இருக்கும், சீமானை திட்டணும், நான் போக மாட்டேன். இது நிறைய எனக்கு இதில் அனுபவம் இருக்குது. ஒரு இலக்கு வச்சு கூப்பிடுவானுங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த பையன் எதுக்கு அங்கே போனான்? ஆமாம், அவங்ககிட்ட போயிடக்கூடாது. உங்களோட நிலைப்பாட்டை தெரியுதுன்னா இதே வந்து தமிழ் தேசிய ஊடகங்கள் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அந்த தம்பிங்கிட்ட கேளுங்க, நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து அங்கே உங்களுக்கு ஈகோ பிரச்சனை, அவங்ககிட்ட போகிறதா இவங்ககிட்ட போகிறதா. ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க? மாற்று கருத்து வந்து யாருக்கு இருக்குதோ, நாம் தமிழ் கட்சிக்கு மாற்று கருத்து, இதை நான் அவசியமே இல்லை. அந்த தம்பி என்னையே திட்டினவன் தான், ஆனால் நான் அதெல்லாம் மனசில் வைக்கல. அவன் என் மகன் வயசு, அவனுக்கு நான் அவனை பொருட்டாக வைக்கல. அவன் திட்டினதெல்லாம் அதெல்லாம் என் மைண்டில் ஏற்றவே இல்லை. நான் திட்டினா தான் நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னை எவன் திட்டுறானே எனக்கு அவனை பிடிக்கும். நான் அதை பற்றி கவலையே படுறேன். ஆனால் என்னென்னா ஒரு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தமிழ் தேசிய சிந்தனை உள்ள பையனை எப்படி மடைமாற்றம் பண்ணிட்டானுங்க பாருங்கள். நல்லா தெரியும் வந்து 2 பேரும் உட்காந்து நக்கல் அடிச்சுருக்கு. ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூனிஸ்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் வந்து நான் சென்ட்டான் வந்து அவர் மூளையை கவிட்டான். யார் அந்த ராவணா இருக்கார்ல, ஏகலைவன், அவர் மூளையை கவிழ்ந்து அவன் தான். கேள்வி கேட்டு கேட்டு பல்ல காமிச்சு கேட்டு சொல்லிட்டான், அகென்ஸ்ட் ஆகி விட்டான். இந்த வருண்ன்ற பையன் அவன் இன்னொரு கார்ட்டூனிஸ்ட் பாலா, அவன் என்ன சென்ட்டான் கேட்டான். ஒரு பக்கம் வந்து பாரிசாலனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூளையை கழுவுந்து இவன் தான். அவனும் வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாத பையன் ஒன்றும் கிடையாது. அவன் பார்க்க தான் வந்து பால் வடிகிற முகம் வந்தால் கூட என்ன அது அவன் வாங்கிட்டு வந்த வரோம். சரிங்களா, நமக்கு அது வாய்ப்பு கிடையாது. நம்ம 30 வயசுலேயே வந்து 60 வயசு கிழமை மாதிரி ஆகிட்டோம். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அவன் இருந்துட்டு போட்டான். நம்ம அது பாடி ஷேமிங் பண்ணல, அது இருந்துட்டு போ. ஆனால் மூளையை கழுவுறது சொல்கிறேன். இப்படி வந்து இவனுங்களாம் விஷம். அப்போ அவனுக்கிட்ட நீ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கும். புரியுது. நீ உன் கருத்தை சொல்லணுமா, கட்சி விட்டு விளக்கினா கூட கருத்தை கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தானாகவே வந்து அது வந்து ஏற்கனவே அவர் ஒரு சாட்டை வந்து ஒரு இதில் சொன்னார் இல்லையா, ஒரு மேடையிலே எனக்கு சொன்னார்ல, சீமான் எப்படி அப்ரோச் பண்ணுவார்னு தெரியும். அவங்க அப்பா இறந்த போது நான் போயிருந்தேன், உட்கார்ற
அப்படின்னு சொன்னார் பேசுனார்ல, இதுதான் எக்ஸாம்பிள். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுலேயும் எத்தனையோ எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் மட்டும் தான் அந்த கமெண்ட்லாம் படித்தேன். அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் நிதானமாகறா, பொறுமையாகறா. அவன் எங்கே பொறுமையாக இருக்கிறான்? பதன்னு பேசுகிறான். ஓ, நல்ல ஒரு கேடர். ஆனால் வந்து எப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த அந்த மோசமான அந்த லைனுக்கு எப்படி போகிற, பேட் லைன் போகிற. இவனுங்கெல்லாம் அதான் சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் பன்னிக்குட்டி கூட போய் சேர்ந்தால் என்ன ஆகும், அவ்வளோதான். இதை தாண்டி எனக்கு உதாரணம் தெரியல. எனக்கு சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல நான் எங்கேயோ யாரையும் இழிவுபடுத்த நோக்கில் இல்லை. நீ கண்ணுக்குட்டி, ஆனால் நீ போய் சேரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி. நன்றி.